ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் பற்றி இதில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முந்தா நேற்று நினைக்கிறேன் நம்ம நிவின் அவங்களுக்கு வந்து பர்த்டே. ஸோ நம்ம நிவின் கேரக்டரில் பண்ணிகிட்ருக்காலே ஆக்ட்ரஸ் ருத்ர பிரவீன் அவங்களுக்கு பர்த்டேஸ். அவங்களுக்கு பர்த்டேக்கு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. கமருதீன், எல்பி இவங்க எல்லாருமே வந்து விஷ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம கமருதீன் ஷேர் பண்ணியிருந்த ஃபோட்டோ உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட சார்பாகவும் நம்ம நிவின் ருத்ர பிரவீன் அவங்களுக்கு நம்மளோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம். அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்க கடவுள்கிட்ட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். உண்மையிலே நிவின் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பியூர் சோல், ஒரு நல்ல கெட்ட, அதாவது காவேரி அவர் எந்த அளவுக்கு லவ் பண்ணார், இப்போ வந்து அவர் லவ் பண்ண போடும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறதுல வந்து உண்மையான ட்ரூ லவ். அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன் எல்லா இடத்துலையுமே அவர் வந்து இப்போ வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பர்சன் மாதிரி தான் அவங்களை காமிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி எபிசோடில் விஜய் வர்சஸ் வெண்ணிலா ஒரு அல்டிமேட் சீனுங்க. நம்ம விஜயோட பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச், சொல்ல வார்த்தை இல்லை. வெண்ணிலா கிட்டே பேசும்போது வெண்ணிலா திருப்பி எனக்கு துரோகம் பண்ண எங்கெங்கே உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, கடுப்பாயிடும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா எனக்கு மோதிரம் மாற்றி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மோதிரம் மாற்றலாம் கல்யாணம் தானே, மோதிரம் மாத்திரதாம்மா கல்யாணம், நீ உனக்கு மட்டும் போட்டுவிட்டு அதுக்கு பேர் கல்யாணம் கிடையாது. சரி, நீ மோதிரம் போட்ட உடனே நீ வந்து பார்த்திங்கன்னா அவனை புருஷன் நினச்சிட்டு வாழணும்னு நினச்சின்னா அப்புறம் எதுக்காக ஓடி போன கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு என்னோட கேள்வியாக இருந்துச்சு. பட் எனிவேஸ் அது வந்து அங்கே மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அங்கே சண்டை போட்டு அவங்களை வீட்டை விட்டு வெளியே அமிச்சதுக்கப்புறமா இமீடியட்டாக இங்கே டெம்பிள் ட்ராக் காமிச்சிதாங்க. ரெடி, அந்த மேரேஜ் ரெடி அதுக்கப்புறம் பசுபதி செட் பண்ண ப்ரெஸ் மீட் ஆளுங்களும் வராங்க. ஸோ அவங்க வந்து வேறு மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. எனக்கு கண்டிப்பாக விஜய் வேணும், விஜய் கூட நீங்கள் தான் என்ன சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி சரண்டர் ஆகிட்டாங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் எமோஷ்னலாக பேசுகிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு விஜய் வந்து உனக்கு கிடைப்பார் அப்படிங்கிற மாதிரி பசுபதியுமே சொல்லி வச்சுருக்காரு. அதனால தான் வந்து இந்த லெவலுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அப்படியே சாரதா அம்மா டிவி பார்த்துட்டு செம்ம தக்கன்னு குதிச்சுட்டு இருக்காங்க. உண்மை இல்லாமலே அவள் வந்து இவ்வளோ தூரம் நம்பிட்டு போய் அங்கே உட்காந்துருப்பா. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிடும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா அம்மா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி என்ன தான் நமக்கு என்ன, எங்களுக்கு அப்பளம் பிஸ்னஸ் தான் இம்பார்ட்டன்ட். நேற்றுக்கே நான் சொன்னேன் இல்லையா, அது எது நடக்கட்டும், நான் இந்த பிஸ்னஸ் நான் அப்படியே கொண்டு போகணும், அதுக்கான முயற்சி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்க பாட்டை கிளம்பி போகிறாங்க. பட் நாளை ப்ரிவியூவில் விஜய்கிட்ட பேசுகிற விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சீன் முடிஞ்ச உடனே அங்கே நிவின். ஸோ நினச்சேன் கண்டிப்பாக என்னடா இப்போ வரைக்கும் உங்களுக்குள்ள அந்த டாக்ஸ் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிவின் வர்சஸ் யமுனா. ஸோ யமுனா வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டட்டும் விஜய் அப்படின்னு கட்டிட்டாருன்னா உங்களோட ரூட் கிளியர் ஆகிடும் அப்படிங்கிற ரொம்ப கேவலமாக பச்சையாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நிவின் எவ்வளோ சொல்கிறாரு, நான் அப்போல்லாம் இவ்வளோ இதெல்லாம் யோசிக்காத கேவலமாக என்னால் தான் அவங்க பிரிஞ்சிருக்காங்க, அவங்க 2 பேர் சேரணும் அப்படிதான் என்னோட இஷ்டம், அதாவது என்னோட ஆசை. ஆனால் உனக்கு அப்படி ஒருப்பட்ட ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. பட் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சந்தேக புத்தியில் சந்தேக பார்வையில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ செம்ம கோவத்தில் வந்து என்ன விண்மை இங்கேருந்து கிளம்பிடுறாரு. நாளை ப்ரிவியூவில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். நான் வந்து உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க, நீங்கள் நடக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ சொல்கிறீங்க, விஜய்கிட்டேயே போயிட்டு இது மாதிரி பேசினா நல்லா இருந்திருக்கும். பட் அது வந்து காவேரி வெண்ணிலா போனால் தான் காவேரி போவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. அது வெண்ணிலாவே நம்ம காவேரியே சொல்லிட்டா, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசினதுமே தாத்தாக்கு போட்டு காமிச்சிருப்பாங்க. நாளை ப்ரிவியூவில் அதாவது நாளைக்கு எபிசோடில் வரப்போகுது. ஸோ நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி இந்த சின்ன எடுக்கிறதுக்குலாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.